என்னக்கா வந்ததுல இருந்து இந்த சரோஜாக்கா மட்டும்தான் தண்ணிய புடிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட 5வது குடம்க்கா. நம்மளுக்கு ஒரு குடம் தண்ணி விட மாட்டேங்குது பாருவே. அடியக்கா இந்த குடத்தோட 5வது குடம்டி. இன்னும் ஒரு குடம் குடிச்சா சரியாயிரும். அத எதுக்கு மெதுவா கேக்குற? சத்தமா கேளு. பாத்தியா ராணியக்கா, இந்த சரோஜாக்கா இந்த சைடு போகவே இல்ல. அதுக்குள்ளேயும் குசு 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 குசுன்னு கேக்குறாங்களாம் இந்த வசந்தி அக்கா. ஏன் வசந்தி, சரோஜாக்கா அந்த சைடு போன பின்னாடி கேட்க வேண்டியதானே, என்ன அவசரம்? ராணி அக்கா நான் மெதுவா தானே கேட்டேன். எல்லாருக்கும் பாம்பு காது இருந்தா நான் என்ன செய்யறது? ஏன் வசந்தி அக்கா குடத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு திரியிற, கீழே வைக்க வேண்டியதானே? என்ன சில்ல சின்ன பொண்ணு, கீழே குடத்தை வச்சாதான் தூக்கிட்டு போயிராளுகளே. என்னடி சொல்ற? குடத்தை கூடயே தூக்குவாளுக? ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி பிடிக்க புது குடம் கொண்டு வந்தேன்க்கா. சரி, கூட்டமா இருக்கவும் பைப்படியிலேயே புது குடத்தை வச்சுட்டு போயிட்டேன்க்கா. போயிட்டு வந்து பார்த்தா என் புது குடத்தை யாரோ தூக்கிட்டாக்கா. அடக்கடவுளே, குடத்தை கூட எடி தூக்குறாங்க? ஆமாக்கா, ஆசைப்பட்டு ரோஸ் கலர் குடம் வாங்கினேன். அதை தூக்கிட்டு பிஞ்சு ஓன குடத்தை வச்சுட்டு போயிருக்காக்கா. இந்த பைப்படிக்கு தண்ணி பிடிக்க வராளுகளா இல்ல குடத்தை திருட வராளுகளான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுக்கா. அதே கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ இப்படி பண்றதுன்னு தெரியலையே. ஒரு குடம் கூட வாங்க முடியாமையா இருக்காளுங்க, கையில கட்ட முளைக்க. ஏன் ராணி அக்கா இப்படி பேசுறியே? தெரியாம எடுத்துருப்பாங்க. அடுத்தாப்புல தண்ணி பிடிக்க வரப்ப கொண்டு வந்து வச்சிருவாங்கக்கா. ஏய் கீதா, என்ன நீ தான் குடத்தை எடுத்துட்டு போனியா? பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல சின்ன பொண்ணு, பொதுவா சொல்றேன். ராணி அக்கா வேற கையில கட்ட முளைக்க கால் முளைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்றேன் சின்ன பொண்ணு. ஒரு குடத்தை கூட விட மாட்டாளுகளாமா? ஆமா ராணி அக்கா, நல்ல புது புது குடமா பார்த்து தூக்கிட்டு போயிராளுக. வீட்ல உடைஞ்சு போனது நஞ்சு போன குடத்தை கொண்டு வந்து போட்டாளுகக்கா. அடியே, இப்ப யார் வருஷடி போய்கிட்டு இருக்கு? ஏக்கா என்னக்கா இவ்வளவு நேரம் பைப்படியில தானே நின்றுகிட்டு இருக்க? என்னமோ கோமால இருந்த மாதிரி கேக்குற. அடியே கேட்டா சொல்லுடி, என்னமோ கோமால இருந்தியா மாமால இருந்தியான்னு கேக்குறவ. ஏக்கா இவ்வளவு நேரம் சரோஜாக்கா தானே புடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு குடம் புடிச்சா சரியாயிருங்கா. அந்த சரோஜாக்கா 5 குடம் புடிச்சிட்டு போயிருச்சு. இன்னும் ஒரு குடம் புடிச்சா 6 குடம் இதோட முடிஞ்சு போச்சு. அடியக்கா குடம் நிறைஞ்சிருச்சுடி. இதோட 6வது குடம் எனக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க 6 குடம் புடிச்சிட்டு எனக்கு சத்தம் போடுங்க, திரும்ப வந்து பிடிக்கிறேன். சரோஜாக்கா நீங்க குடிக்க வேண்டிய தண்ணிய பூரா எல்லாத்தையும் புடிச்சிட்டு போங்கக்கா. நாங்க ஓசை போட்டு வீட்டுக்கிட்ட வச்சு குடிக்க போறோம். உங்களுக்கு எத்தனை குடம் பிடிக்க வேண்டியது இருக்கோ அத்தனை குடத்தையும் புடிச்சிட்டு விலகுங்கக்கா. என்னது வாச போட்டு பிடிக்க போறீங்களா? அதெல்லாம் வாசலாம் போட்டு பிடிக்க கூடாது. இது பொது பைப். எல்லாரும் குடத்தை வச்சே பிடிங்க. எல்லாரும் 6 குடம் பிடிச்ச பின்னாடி என்னைய சத்தம் போடுங்க, திரும்ப வந்து பிடிக்கணும். இங்க பாருங்க சரோஜாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நாங்க ஆள் ஒண்ணும் கிடையாது. நாங்கெல்லாம் என்ன உங்க வீட்டுக்காரு மாதிரி நினைச்சீங்களா? எது சொன்னாலும் தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. நீங்க ஒழுங்கா புடிக்க வேண்டிய தண்ணிய பூரா புடிச்சிட்டு போங்க. நாங்க ஓசை போட்டு பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த பைப்படியில ஓசை போட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இது என்ன உங்க புருஷன் வச்ச பைப்பா? அப்ப இந்த பைப்ல ஓசை போட்டு பிடிக்கலாம்னு சொல்லி வச்ச பைப்பு உன் புருஷன் வச்ச பைப்பா இது? எவ்வளவு ஓசை போட்டு இந்த பைப்ல பிடிக்க கூடாது. அப்படி மீறி பிடிச்சீனா பைப்பை பிடிச்சு பிச்சு விட்டு போறேன் பாத்துக்கங்க. ஏ சரோஜாக்கா, உங்களுக்கு தேவை 10 குடம் தண்ணி. நீங்க புடிச்சிட்டு விலகுங்களே. நாங்க ஓசை போட்டு பிடிக்கிறோம் இல்ல பைப்பை திறந்து பிடிக்கிறோம், உங்களுக்கு என்ன? நீங்க ஓசை போட்டு 10 குடம் தான் பிடிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதுல 20 குடம் 30 குடம் கூட வரும். எனக்கு 10 குடம் தான வரும். நான் மட்டும் இழுச்சவையா? சரோஜாக்கா, நாங்க ஒண்ணும் உங்கள மாதிரி திருட்டு தண்ணிலாம் பிடிக்க மாட்டோம். என்னது திருட்டு தண்ணி பிடிச்சனா? திருட்டு தண்ணிய பிடிச்சத நீ பாத்தியோ? அடியே சின்ன பொண்ணு, என்னடி அமைதியா இருக்க? நீ தானடி சொன்ன போனதாட்டி கணக்கே இல்லாம இந்த சரோஜாக்கா தண்ணிய பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னு. என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்க? என்னது இந்த நெட்டமாடி சொன்னாளா? நான் திருட்டு தண்ணிய பிடிச்சத இவ பார்த்தாளாக்கே. இவளுக்கே கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டுக்கிட்டு திரியறா. ஓய் சரோஜாக்கா, தேவையில்லாம பேசாத. கண்ணு தெரியாம தெரிஞ்சத நீ பாத்தியா? ஓவரா பேசுற. ஆமாண்டி, கண்ணு தெரியாம தானே என்னைய போய் திருட்டு தண்ணி பிடிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கறவ குருட்டு கபோதி. இங்க பாருங்க சரோஜாக்கா, ஓவரா நீட்டிக்கிட்டு இருக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் எனக்கு கோபம் பொல்லாததா வந்துரும். எனக்கு கண்ணு தெரியலேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னனா இல்ல என்னை 4 லக்கு கூட்டிட்டு போய் விட்டீங்களா? சும்மா கண்ணு தெரியாது காது கேட்காது காலு நொண்டின்னு சொல்லிக்கிட்டு உங்கள மாதிரி 4 பேர் இந்த ஊருக்குள்ள இருந்தா எல்லாரையும் முடமாக்கி விட்டுருவீங்களே. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் மூக்கு மேலேயே குத்தி புருவையும் பாத்துக்குங்க. நீ மூக்குலயே குத்துவமா குத்துவ. நீ குத்துற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாரு. நான் திருட்டு தண்ணி பிடிச்சத நீ பாத்தியா? அத சொல்லு பஸ்ட். ஆமா, நீங்க திருட்டு தண்ணியே குடிக்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. போனதாட்டி 8 குடம் தண்ணி பிடிச்சியே நான் பார்க்கத்தானே செஞ்சேன். அதனால தான் சொல்றேன் உனக்கு கண்ணு தெரியலேன்னு. சின்ன பொண்ணு, எதுக்கு இப்ப பைப்படியில நின்னு சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்கீங்க? அமைதியா தண்ணிய புடிச்சிட்டு போங்கம்மா. ராணி அக்கா, நம்ம அமைதியா தான் தண்ணியை பிடிக்கலாம்னு இருக்கோம். இந்த சரோஜாக்கா தான் தேவையில்லாம சண்டையை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கு.